காங்கிரஸ் வந்து தாவேகாவோட வந்தா நிலை வந்து எப்படி மாறும்? தமிழக அரசியல் 234 தொகுதியும் வரும். ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு மேடையில் நின்று ரெண்டு பேரும் பேசிட்டாங்கன்னா அன்னைக்கே சைக்காலஜிக்கலா உளவியல் ரீதியாக திமுக அன்னைக்கே தோத்துடும். தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். உயிரை கொடுத்து வேலை செய்யுங்கிற உற்சாகம் தாவேகா தொண்டர்களுக்கு வந்துவிட்டது. தேர்தல் ரொம்ப சவாலாக தான் இருக்கும். அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துணிந்து களத்தில் நில்லுங்க. த்ரிஷாவோட தொடர்பு படுத்தி விஜய் வந்து பேசும்போது திமுகவில் இருந்துமே வந்து பெண் நிர்வாகிகள் எம்பிஸ்லாம் வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பந்தை உதைக்கணுமே தவிர ஆளை உதைக்கக்கூடாது. பந்தாட்ட மைதானத்தில் இது ஒரு மைதானம் தான். தனிமனித விமர்சனங்கள் வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கு பதில் சொல்லணும்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அசிங்கமாயிடும். எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மி நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து மேனிஃபெஸ்டோ வந்து அறிவிக்கணும். கோயம்புத்தூர்ல போய் மக்களை சந்திச்சு அருண்ராஜ் அரசு மக்கள்கிட்டேருந்தே வாங்கிட்டார். நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டு எல்லாம் வாங்கிட்டார். ஒரு வித்தியாசமான தேர்தல் அறிக்கை தான் எங்கள் அறிக்கையாக இருக்கும். நாளைக்கு மழை பெய்தா வேளச்சேரி என்ன ஆகும்? என்ன தடுப்பு நடவடிக்கை? மாநகராட்சியினுடைய மேயர் பெருமாட்டி பிரியா சொல்லுவாங்களா? இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கா? வாடகைக்கார் ஓட்டுறாங்கல்ல தம்பிகள், எங்கிருந்தோ வர்றான். கோழிக்கோட்லேருந்து வந்திருக்கான் ஒரு தம்பி. யூபர், ஓலோ, ராபிடோ, ரெட் டாக்ஸி. இந்த தம்பிகள் படுற கஷ்டம் தங்கச்சி, தங்குவதற்கு இடமே இல்லை. கார்லேயே தங்கிக்கிறாங்க. இது அரசு தானா? முதல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைநகர் சென்னையில் தான் இருக்கிறாரா? தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் சென்னையில் தான் இருக்கிறாரா? இந்த அவலம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அவருடைய வாழ்வுக்கும் ஆப்பு வைக்கிற வகையில் டெல்லியில இருந்து பாரத் டாக்ஸின்னு ஒன்று அறிமுகம் செய்திருக்கான். சரி, இப்படி இருக்கிறானே தம்பி, இவனுக்கு தோழிகள் இல்லம் கட்டுறீங்கன்னு சொன்னீங்களே, இவங்களுக்கு அப்படி ஒரு இல்லம் கட்டி கொடுப்பதுக்காக உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? முதலமைச்சர் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்து வராதுன்னு சமீபத்துல சொல்லியிருந்தாங்க. கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்ற அளவுக்கு தமிழகத்துல அப்படி என்ன இருக்கு? திராவிட மாப்பிள்ளையும் இளம் தலைவர் தான் முடிவெடுக்கிறாங்க. எந்த அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கூட்டணி இன்னொரு கட்சியில ஒருத்தனை மந்திரி ஆக்கணும் என்ன ஆகும்? அவன் மேல ஆதிக்கம் செலுத்த முடியுமா? அது ஒண்ணுதான் ரீசனா? அதுதான் ரீசன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி எழும்பூர் நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தொடர்பு கிடையாது. அவர் சிவாஜி ரசிகர் மன்றத்தில் இயங்கினவர். அவர் இப்ப திமுகவில் சொற்பொழிவாளர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார்னா இளம் தலைவருடைய ஆசி தான். அறிவாலயத்தில் ஒரு ஆள் இருக்கார், அமைப்பு செயலாளர். அவரு பிஜேபிக்கு சவால் விடுறாரு. அதிகமா வாயை விட்டீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பதில் சொல்ல வேண்டியது வருங்கிறார். யார் சொல்றது? RS பாரதி அவர்கள். ஆமா, ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் பயன்பெற்றிருக்க வேண்டும். துப்புரவு பணியாளர் 45 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவருக்கு, அந்த அம்மாவுக்காவது கொடுத்துருக்கோம். நீங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த வகையிலும் பயன்படாத SV சேகருக்கு இந்த விருதை கொடுத்திருப்பது ஒரு இமாலய தவறை 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் நிறைய தவறு செய்திருக்கீங்கன்னா எல்லா தவறை விட இந்த தவறு பெரிய தவறு. அணைய போகிற விளக்கு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். சாக போகிற நாய் என்ன செய்யும்? கூரை மீது தாவும். திமுக அணைய போகிற விளக்கு, சாக போகிற நாய். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். கூட்டங்களுமே சரி, இப்போ பொதுக்கூட்டங்கள்ல எல்லாருமே பிஸியா இருக்கிறத பார்க்க முடியுது, அந்த உத்வேகம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனாலுமே வந்து எந்த அளவுக்கு அரசியல் சார்ந்து மெச்சூரா இருக்கிறாங்க தாவேகா நிர்வாகிகள் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். உயிரை கொடுத்து வேலை செய்யுங்கிற உற்சாகம் தாவேகா தொண்டர்களுக்கு வந்து விட்டது. இப்போ நான் போகிற இடத்துல அவங்களுக்கு சொல்கிறேன், தேர்தல் ரொம்ப சவாலாக தான் இருக்கும். அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துணிந்து களத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அரசியல் படுத்துகிற அந்த வேலை இப்போ செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும், அதுக்கு அங்கிற விவரம் கூட தெரியாத தம்பிகளும் இருக்காங்க. ஆனால் அவங்கள அரசியல் படுத்தணும்னு நீங்கள் சொன்னது சரிதான். அவங்களுக்கு கொள்கையை சொல்லி கொடுக்கணும், கட்சி எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். பொதுமக்கள் நம்ம கவனிக்கிறாங்கங்கிறத அவங்க உணர்ந்து கொண்டு இயங்கணும்.
எந்த தவறுக்கும் ஆட்படாத தொண்டன் தாவேக்கா தொண்டன்ங்கிறத அவன் நிரூபிக்கணும். அதை நாங்கள் போகிற இடத்துல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அண்ணன் செங்கோட்டையன், தம்பி ராஜ்மோகன், அவர் தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், எல்லா நிர்வாகிகளும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் சரியாயிடும். இப்போ வேட்பாளர்னு வரும்போது நான் ஒரு கிட்டத்தட்ட எண்ணி பார்க்கும்போது ஒரு 10 பேரை வந்து நல்லா தெரியும் அப்படிங்கும்போது, ஆனால் 234லையும் வேட்பாளர் போடும்போது விஜய்க்காக அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கும்போது பர்சன்டேஜ் கூடி இருக்கு. ஆனால் வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் வந்து சர்வே எடுக்கும்போது குறையும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. இதுவும் இந்திய அரசியலில் இது வரைக்கும் நடக்காதது. 6ஆம் தேதி வேட்புமனு விருப்பமனு கொடுக்குறாங்க. 2.5 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் வாங்கிட்டாங்க. இன்னைக்கோட முடியணும். இப்போ நேற்றைய அறிவிப்பு என்னென்னா, தொடர்ந்து மக்கள் விருப்ப மனு வாங்க வந்து கொண்டிருக்கிற காரணத்தால் 20ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. இந்தியன் பாலிடிக்ஸில் எந்த கட்சிக்கும் இந்த சாதனை கிடையாது. அவ்வளோ பேர் விரும்புகிறாங்க. ரெக்கார்டு பிரேக். இனி அதை பட்டியலை பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலும் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த பட்டியலை பார்த்தா தான் தெரியும். கல்லூரி பேராசிரியர்கள் கேட்குறாங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஓய்வு பெற்ற IAS கேட்குறாங்க, பெரிய தொழில் அதிபர்கள் வந்து கேட்குறாங்க. எங்கே தொழில் வச்சு நடத்துகிறாரு? குஜராத்தில் ஒரு நண்பர், அவருக்கு பேரை தான் இப்போ சொல்ல விரும்பலை, அவர் அங்கே மொசைக் வியாபாரம் செய்கிறார், கடலூர் மாவட்டத்தில் உள்ளவர். அவர் கடலூர் தொகுதியை கேட்குறாரு. இப்படி ஒரு ஆர்வம் எந்த கட்சிக்கும் கிடையாது. அறிவாலயத்தை போய் பாருங்க. ஐயோ ஐயோ. அதாவது விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து தான் அந்த ஒருவர் உயிரிழந்தார் இல்லையா? அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தாலுமே கூட விஜய் வந்து அவருக்காக எதுவுமே பேசலை, அவங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை வந்து பார்க்கல அப்படின்னெல்லாம் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. இல்லை, அந்த அவருடைய மறைவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் எங்கள் துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் போய் பார்த்துட்டாரு, உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டார். த்ரிஷாவோட தொடர்பு படுத்தி விஜயை வந்து பேசும்போது திமுகவில் இருந்துமே வந்து பெண் நிர்வாகிகளை MPஸ்லாம் வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பிஜேபியிலே வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போதே வந்து அது சரியில்லைங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தமிழிசை அவர்கள் பேசும்போதுமே வந்து அவர் எப்பவும் இப்படி பேசக்கூடியவர் இல்லை, ஆனாலும் திமுகவினருக்கு வந்து அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்வதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களே வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து கண்டனம் தெரிவித்து நேற்றெல்லாம் பயங்கரமாக வந்து ட்வீட்டெல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய பார்வை வந்து இந்த பேச்சு, இப்படிப்பட்ட பேச்சு அரசியலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது எப்படி இருக்குது? என்னுடைய நல்ல நண்பர் நயனார் நாகேந்திரன் புதிய தலைமுறையில் ஒரு விவாதத்திற்கு போன பொழுது என்னுடைய எதிர்த்திசையில் அவர் விவாதம் செய்கிறார். சனாதனம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தின்னார். நான் சனாதனம் என்பது சபக்குழின்னேன். அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்னார். நான் சொன்னால் அது பெரிய அபாயம்னு. எங்களுக்குள்ள கருத்து மோதல் வந்துச்சு. அன்றைக்கு இரவு நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அவருடைய விடுதியில், நயினார் ஹோட்டல் நயினார் இருக்குது திருச்சியில், திருநெல்வேலியில், என்னை அழைச்சிட்டு போய் நான் விரும்பி சாப்பிடுவது இட்லியும் பொடியும். எனக்கு இட்லியும் பொடியும் வாங்கி தந்து கொஞ்சம் மிக்சரு, ஒரு 50 கிராம் அல்வா எல்லாம் வச்சு எனக்கு இரவு சிற்றுண்டி அவரும் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நான் உடல்நலம் குன்றி ஒரு தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து நலம் பெற்று வந்ததற்கு பிறகு டாக்டர் சேதுராமன் அவர்களோடு, எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் அவர் சேதுராமன், அவருடைய வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார். எங்கள் நட்புக்கெல்லாம் நாளும் வளருகிறது, அது ஒரு பக்கம். ஆனால் சேராத இடத்தில் சேர்ந்திருக்கிறார் என்பதில் எனக்கு அவர் மேலே ஒரு கவலை உண்டு. நேற்றுக்கு இந்த செய்தி அவர் சொன்ன உடனே எனக்கு இன்னும் அந்த கவலை, அவரை எதிர்த்து நான் ஒரு ட்விட்டர் போடுகிற அளவுக்கு அவர் ஆளாகி விட்டாரேன்னு கவலைப்பட்டார். நியாயமாக பேசுகிறவர், அத்துமீறாதவர். அவரே இப்படி பேசிட்டாருன்னா தமிழ்நாடு அப்படி தாழ்ந்து போச்சா அப்படிங்கிற கவலை தான். பந்தை உதைக்கணுமே தவிர ஆளை உதைக்கக்கூடாது. பந்தாட்ட மைதானத்தில் இது ஒரு மைதானம் தான். தனிமனித விமர்சனங்கள் வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கு பதில் சொல்லணும்னு ஆரம்பித்தா என்ன ஆகும்? அசிங்கமாயிடும். அதனால் அவரை எச்சரிக்கிற விதம் என்பதை தாண்டி இனிமேல் இதுபோல் பேசாமல் அவர் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் எல்லாம் பேசுகிறேன். எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மி நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து மேனிஃபெஸ்டோ வந்து அறிவிக்கணும். ஏன்னா
கிரவுண்டில் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கு தாவேகா அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது. அப்போ வந்து விஜய் வந்து சொல்லும் போதுமே கூட கொள்கை எதிரி, அப்புறம் அரசியல் எதிரி அப்படின்னு ஒன் லைனில் முடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் விளக்கமாக, அதாவது இப்போ போதை கலாச்சாரம் ஊடுருவி இருக்குன்னு சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் தான் வந்தால் அதை எப்படி சரி செய்வாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கோயம்புத்தூரில் போய் மக்களை சந்தித்து அருண்ராஜ் அரசு மக்கள்கிட்டேருந்தே வாங்கிட்டார். நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டு எல்லாம் வாங்கிட்டார். இப்போது இங்கே அதுக்கப்புறம் திருச்சியில் போய் மக்களை சந்தித்து வாங்கிட்டார். அடுத்த கட்டம் வர்ற 21 சென்னையில் வாங்குறார். அதுக்கப்புறம் உடனே அதை ஆய்வு செய்து அறிக்கையை உடனே தலைவர்கிட்ட கொடுத்துருவார். ஒரு வித்தியாசமான தேர்தல் அறிக்கை தான் எங்கள் அறிக்கையாக இருக்கும். கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கருத்து கணிப்புகள் வந்தாலுமே கூட மோஸ்ட் ஆஃப் த கருத்து கணிப்புகள் வந்து சென்னையில் வந்து கிளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருவாங்க, தாவேகா தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போது இந்த சென்னையில் மக்கள் இவ்வளோ ஆர்வம் காட்டுவதற்கான ரீசன் என்ன? சென்னையில் வந்து ஒரு காட்டாட்சி நடக்குது. இப்போ ஒரு வீதியில் வேளச்சேரியில் ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச தம்பி வீடு கட்டுறான். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மணலும் கொஞ்சம் போல் ஜல்லியும் போட்டுருது. 50,000 ரூபா கேட்குறாரு கவுன்சிலர். எவ்வளவு? நான் இன்றைக்கி கட்டி முடிச்சிருவேன், இன்றைக்கி பயன்படுத்திடுவேன், 50,000 ரூபா கூட இல்லைன்னா கட்டக்கூடாதுங்கிற. நான் பஞ்சாயத்துக்கு போகிறேன். என்ன அந்த தம்பி அழுதுறான் ஃபோனில். கடன் வாங்கி கட்டுறேன்னா, லோன் வாங்கி கட்டுறேன்னா, என்ன கட்ட விட மாட்டேங்கன்னா அழுறான் அந்த தம்பி. நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் அப்புறம் அந்த கவுன்சிலர்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிடுங்க. சரி அண்ணன் சொல்லிட்டீங்க, 35,000 ரூபா தர சொல்லுங்க. நான் வீடு கட்ட, ஏன் வீடு கட்டுற இடத்துல நான் மணலோ சிமெண்டோ போட்டால் அதுக்கு ரூபா கேட்குறாங்க. சென்னை பூரா காட்டாட்சி தான் நடக்கும். இந்த மழைநீர் வடிகாலுக்கு 4,000 கோடி ஒதுக்கீடு, அதெல்லாம் கூட ஒரு இம்பாக்ட் தானா? 4,000 கோடியை இவங்க செலவழிக்கவே இல்லை. எங்கேயாவது சொல்லட்டும், நாளைக்கு மழை பெய்தா நாட்டில் நிலைமை என்ன, நாளைக்கு மழை பெய்தா வேளச்சேரி என்ன ஆகும், என்ன தடுப்பு நடவடிக்கை? மாநகராட்சியினுடைய மேயர் பெருமாட்டி பிரியா சொல்லுவாங்களா? இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கா? அதிமுக ஆட்சியில் சைதை துரைசாமி அண்ணன் மேயர். இந்த வீட்டிலே நான் இருக்க முடியுது இல்லைங்கச்சு. 5 மணிக்கு பிறகு கொசு. 6வது மாடியில் இருக்கேன். 5 மணிக்கு மேலே இருக்க முடியாது, நான் எங்கேயாவது ஓடி ஆகணும். நொச்சி நடப்புறேன்னு சொன்னார் சைதை துரைசாமி. அது ஒரு நல்ல முறை. அது சென்னை மாநகரம் முழுவதும் வாய்ப்புள்ள இடங்கள்லாம் நொச்சி நட்டால் கொசு வராது அப்படின்னு ஒரு திட்டத்தை சைதை துரைசாமின்னா மேயராக இருக்குமா அறிவித்தார். நடைமுறைப்படுத்தலை. அதை இது மாதிரி இதுக்கு ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை. சென்னை மாநகரத்தில் இருக்கிற டிராஃபிக் ஜாம், போக்குவரத்து நெருக்கடிக்கு மேம்பாலம் கட்டுறீங்க, மெட்ரோ வருது, காவல்துறை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒரு ஆள் இல்லாத நேரத்தில் அப்படி கார் கொண்டு போயிட்டா ஒதுக்குன்னு சொல்லிடலாம். யாரு? டிராஃபிக் போலீஸ். என்கிட்டயே போன வாரம் அது இருக்கா அப்படின்னு கேட்குறான். நான் வாடகை வண்டியில் போகிறேன். என்ன கேட்குறான்னா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறான். நான் கண்ணாடி இறக்குனேன். என்னது அப்படின்னு கேட்டேன். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறேன். வாடகைக்கார் ஓட்டுறாங்கல்ல தம்பிகள், எங்கிருந்தோ வர்றான். கோழிக்கோட்லேருந்து வந்திருக்கான் ஒரு தம்பி. யூபர், ஓலோ, ராபிடோ, ரெட் டாக்ஸி. இந்த தம்பிகள் படுற கஷ்டம் தங்கச்சி. தங்குவதற்கு இடமே இல்லை. கார்லேயே தங்கிக்கிறாங்க. தூக்க வரும்போது தூங்குறாங்க. சாலை ஓரத்தில் இருக்கிற குழாயில் தான் குளிக்கிறாங்க. சாலை ஓர உணவகங்களில் தான் சாப்பிட்றாங்க. எத்தனை நாள் அவன் ஹெல்த்தாக இருக்க முடியும்? இது அரசு தானா? முதல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் சென்னையில் தான் இருக்கிறாரா? தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் சென்னையில் தான் இருக்கிறாரா? இந்த அவலம் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி அவருடைய வாழ்வுக்கும் ஆப்பு வைக்கிற வகையில் டெல்லியில் இருந்து பாரத் டாக்ஸின்னு ஒன்று அறிமுகம் செய்திருக்கான். சரி, இப்படி இருக்கிறானே தம்பி, இவனுக்கு தோழிகள் இல்லம் கட்டுறீங்கன்னு சொன்னீங்களே, இவங்களுக்கு அப்படி ஒரு இல்லம் கட்டி கொடுப்பதுக்காக உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? அதுவுமே காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். தோழிகள் இல்லமே தெரியாது, எங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி இருக்கா? இல்லையே. அது மாதிரி ஸ்விக்கி, இந்த உணவு கொண்டு வர தம்பிகள், அவன் உணவு கொண்டு வர்றன்னா அவன்கிட்ட விசாரிச்சா என்ன முடிச்சிருக்கேன்னு கேட்டேன். எம்டெக்குங்கிறான். எம்டெக்கு படித்த தம்பி நித்திய அமிர்தம் உணவகத்திலிருந்து மயிலாப்பூரில் இருந்து சாப்பாடு வாங்கி கொண்டு அவன் தசரதபுரத்துக்கு போகணும்.
அங்கே பசிச்சு ஒரு ஆள் இருக்கார், 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வையாவது முன் வச்சிங்களா? சென்னை மாநகர மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு, ராகுல் காந்தி வந்து இன் ஃபேவர் ஆஃப் தாவேகா அப்படின்னெல்லாம் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து கூட்டணி வந்து இப்போ நெருக்கத்துல தான் அறிவிப்பாங்க, இப்போதைக்கு அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னெல்லாம் வந்து நாங்க கேள்விப்படுறோம். காங்கிரஸ் வந்து தாவேகாவோட வந்தா நிலை வந்து எப்படி மாறும்? தமிழக அரசியல் 234 தொகுதியும் வரும். ராகுல் காந்தியும் எங்கள் தலைவர் விஜயும் 200க்கும் மேல நாங்க ஜெயிச்சிருவோம்னு முதலமைச்சர் ரொம்ப அப்படிதான் சொல்லணும். அவரு இல்லைன்னா 5000 ரூபாய் ஏன் கொடுக்குறாரு, அப்படிதான் அவர் சொல்லணும். அப்படிதான் சொல்லுவாங்க. அணைய போகிற விளக்கு எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். சாக போகிற நாய் என்ன செய்யும்? கூரை மீது தாவும். திமுக அணைய போகிற விளக்கு, சாக போகிற நாய். ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு மேடையில் நின்று 2 பேரும் பேசிட்டாங்கன்னா அன்னைக்கே சைக்காலஜிக்கலா, உளவியல் ரீதியாக திமுக அன்னைக்கே தோத்துடும். இதுதான் நடக்க போகுது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு டவுட், ஏன்னா நீங்க வந்து நெடுங்காலமா இந்த அரசியலை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி எழுப்புறேன். முதலமைச்சர் அவர்கள் வந்து அதாவது கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்து வராதுன்னு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்கிற அளவுக்கு தமிழகத்தில் அப்படி என்ன இருக்குது? அது எங்கள் தலைவர் சேலத்தில் பேசினார்ல, ஒன்றாக இருப்போம் ஒன்றாக இருப்போம். ஆனால் வெல்த்தெல்லாம் அவங்களுக்கு, சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் பேசும்போது அப்போ அவங்களும் அதை உணர்ந்திருப்பாங்கல்ல. அதாவது எந்த அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது தமிழ்நாட்டில். அது தெரியுமா உங்களுக்கு? திராவிட மாப்பிள்ளையும் இளம் தலைவரும் தான் முடிவெடுக்கிறாங்க. எந்த அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது. இதை கூட்டணி ஆட்சின்னு திராவிட மாப்பிள்ளைன்னா யாரை சொல்றீங்க? அது அப்படி ஒரு ஆளை சொல்றாங்க, எனக்கு தெரியல. அவங்க 2 பேர் தான் முடிவெடுப்பாங்க. ஒரு கூட்டணி இன்னொரு கட்சியில் ஒருத்தனை மந்திரி ஆக்கினா என்ன ஆகும்? அவன் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியுமா? அது ஒண்ணுதான் ரீசனா? அதுதான் ரீசன். எல்லா தேனும் தன்னுடைய கிண்ணத்தில் வந்து விழ வேண்டும். எல்லா மழையும் தன்னுடைய தோட்டத்தில் மட்டுமே பெய்ய வேண்டும் தான் திமுக. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி எழும்பூர் நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? கவனத்தை ஈர்க்கிற சொற்பொழிவாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தொடர்பு கிடையாது. அவர் சிவாஜி ரசிகர் மன்றத்தில் இயங்கினவர். அதனால தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? சிவாஜி பட பாடல்கள், சிவாஜி படத்தினுடைய பேரெல்லாம் ஒப்புவிக்கிறவர். அவர் இப்போ திமுகவில் சொற்பொழிவாளர். திமுகவில் எப்பொழுதுமே ABC சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க. நகைச்சுவைக்காக சில மலினமான செய்திகளை சொல்லிடுவாங்க. அதை திமுக தலைமை ஊக்குவிக்கும். இப்பொழுது நண்பர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார்னா இளம் தலைவருடைய ஆசி தான். அறிவாலயத்தில் ஒரு ஆள் இருக்கார், அமைப்பு செயலாளர். அவர் பிஜேபிக்கு சவால் விடுறார். அதிகமாக வாயை விட்டீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பதில் சொல்ல வேண்டியது வருங்கிறார். யார் சொல்றது? RS பாரதி அவர்கள். ஆமாம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச விட்டுருவேங்கிறார். அப்போ என்ன ஆகும்? இதுதான் நடக்கும். இதில் அவருக்காக நான் வருந்துகிறேன். நானும் ஒரு சொற்பொழிவாளர். ஒரு கிட்டத்தட்ட 53 வழக்குகளை எதிர்கொண்டவன். பொதுவாக எனக்கு ஒரு அவதூறு வழக்கு போடுவதே நல்ல போக்கல்ல. காங்கிரஸில் அணுக்குண்டு ஐயாவுன்னு ஒரு ஆள் இருந்தார். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அவரை பார்த்தது. அப்படி பேசுவார். ஆபாசமும் இருக்கும், ஆவேசமும் இருக்கும். தீப்பொறி ஆறுமுகம்னு திமுகவில் ஒரு ஆள் இருந்தார், இறந்துட்டார். பயங்கர செக்ஸியாக பேசுவார். இப்படி இருப்பாங்க பேசுகிறது பல ரகம். நான் கூட சில வார்த்தைகளை விட்டுருவேன். விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அதை மேனேஜ் பண்ணதுக்கு அதுக்கு பிறகு நான் ஒரு சிலப்பதிகாரத்தில் இருந்து ஒரு கதையை சொல்லி, ஒரு பாட்டை சொல்லி, அந்த பேச்சு தரமாக இருந்துன்னு அதுக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது எனக்கு. நல்லா இருந்துச்சு, அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மாதிரி நான் பேசி மேக்கப் பண்ணிடுவேன். அந்த ஆற்றல் எல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இல்லை. இனி ஒன்று, திமுக அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே திமுக பேச்சாளனுக்கு பாதுகாப்பு இல்லையே. திமுக அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் வரிசையில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறை செல்லும் மணி நெருக்கடி வந்திருக்கிறது. திமுக பேச்சாளர்கள் எவ்வளோ கவலைப்படுவாங்க. நம்ம ஆட்சி நடக்கும் பொழுதே இந்த அநியாயம் நடக்குது. இப்படி தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு திமுக அரசு வழக்கறிஞரே காரணம்னு செய்தி வருது. பானைக்கே பசிக்கலாமா? திமுக ஆட்சியில் திமுக பேச்சாளருக்கே தண்டனையா? திமுக உள்ளீடற்று போகிறது.
திமுக தொண்டனுடைய உணர்வை மதிக்கவில்லை, உதாசீனம் செய்கிறது என்பதற்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய தண்டனை இன்றைக்கு நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது. இருந்தாலும் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து அப்போ ஏற்றுக்க முடியாத வகையில் சில நேரம் பேசிடுறாருல, அப்போ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிறை தண்டனை அப்படிங்கிறது அப்போ மற்றவங்கள வந்து அந்த அப்படி பேச விடாம தடுக்குங்கும் போது அப்ப அது சரிதானே? அதான் சொல்லு, தலைமை ஆசையுடையில பேசுறாரு. அவரை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க கவனத்தை கவருகிறீங்க. எத்தனையோ செய்தி இருக்கு, எவ்வளவோ செய்தி இருக்கு, நகைச்சுவையா பேச நிறைய செய்தி இருக்கு, கதை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஆற்றுப்படுத்த அங்க யாரும் இல்லையே. எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு திமுக சார்பில். அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகுது. நீங்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி அப்போ வந்து ஆளும் கட்சிக்கு அவர் சாதகமாக இருக்கிறதுனால கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் எப்படி? எஸ்.வி. சேகர் என்னுடைய நல்ல நண்பர். என்னுடைய தம்பி எம்.எஸ். நாகராஜன் நாகர்கோவில் நகரில் ரோட்டரி கிளப்பில் அழைத்து கொண்டு அவரை பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் அவர்கிட்ட பேசி தேதி வாங்கி அவர் டிமாண்ட்டு எல்லாம் வச்சார். அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லி நார்வில் ரோட்டரி கிளப்பில் பேச வச்சோம். அவர் வந்து ஒரு விதூஷகர், ஒரு விபீஷணர். அவர் இன்றைக்கு அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கிறது. இதில் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் தந்தை பெரியாரை நேசிக்கிறவர்கள். ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் பயன்பெற்றிருக்க வேண்டும். அப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, கண்டுகொள்ளப்படாமல் கவனிக்கப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய வருமானத்தை வாழ்விழந்த மக்களுக்கு வாரி கொடுக்கிற வள்ளல்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே செய்யலை, கவனிக்கவே செய்யலை. ஒரு துப்புரவு பணியாளர் 45 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவருக்கு அந்த அம்மாவுக்காவது கொடுத்துருக்கோம். ஒரு அண்ணா நகரில் அண்ணா சாலையில் ஸ்பென்சரில் சிங்கப்பூரிலிருந்து ஒரு தம்பி சுதன், அவன் பேர், அவன் நாகை மாவட்டம் ஆயக்காரம்புலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கடை திறக்கிறார். என்ன கடை? செல்ஃபோன் கடை. யாரை வச்சு திறக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். அந்த அம்மாட்ட டைம் கேட்டிருக்கேங்கிற ஒரு தூய்மை பணியாளரை ஸ்பென்சர் பிளாவில் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு தம்பி கூப்பிடுறான். இதுக்கு பேர் தான் தமிழ்நாடு. நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த வகையிலும் பயன்படாத எஸ்.வி. சேகருக்கு இந்த விருதை கொடுத்திருப்பது காலத்தீயில் கருகி போகாத சாகா வரம்பற்ற கொள்கைகள் தந்தை பெரியாரின் கொள்கைகள். இன்றைக்கு தந்தை பெரியாரின் கொள்கைகள் உலகமயமாகி வருகிறது. பெரியாரை இருட்டடிப்பு செய்வதற்கு தமிழ்நாட்டில் திட்டமிட்டு சில பேர் வேலை பார்க்கிறார்கள். அதில் பிஜேபியின் ஏவலை நிறைவேற்றுகிற எடுபடி சீமான் இவரெல்லாம் சேராங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சனாதன வெறியனுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்ததன் மூலம் அவங்கெல்லாம் கோபத்தில் இருக்காங்க. இல்லை, திராவிட மாடல் அரசு தன்னுடைய தரத்தை இழந்து விட்டது. அறிவிச்சிட்டீங்க. உதயநிதி தான் அந்த விருதை வழங்கினார்னு நினைக்கிறேன். அதை இனி திரும்ப பெற முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு 1% ஓட்டு, 200க்கு மேற்பட்ட பெரியார் அமைப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஏண்டா வாலாஜா வல்லவன் சொன்னார், அவங்களாம் ஓட் பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. உத்தரவாதமாக இருந்த 1% ஓட்டும் உங்கள் கைவிட்டு போய்விட்டு. ஒரு இமாலய தவறை 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் நிறைய தவறு செய்திருக்கீங்கன்னா எல்லா தவறை விட இந்த தவறு பெரிய தவறு. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.